அதே சமயம் பாஜக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க யோசிச்சு பார்க்குறேன், ஒன்று கூட தெரியலன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இதே சிந்தனையில இபிஎஸ் யோசிக்கலாம்ல, பாஜக தமிழ்நாட்டுக்கு துரோகமே செய்யுது, இது இங்க வளராது, இதோட சேர்ந்து நம்ம நின்னோம்னா நமக்கு அது சாதகம் இல்ல அப்படிங்கிற ராஜதந்திரத்தை அவர் ஏன் யோசிக்க கூடாது? அப்ப கூட்டணி வைக்க சொல்லி யாருமே கேட்கலையே. இப்ப செங்கோட்டையனோ அன்னைக்கு போய் சந்திச்ச 6 முன்னாள் அமைச்சர்களோ பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கணும்னு யாருமே கேட்கல. பிஜேபியினுடைய ஆசைன்னு தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எடப்பாடி எதை செய்ய தயங்குறார்? அதிமுக ஒற்றுமையை பத்தி யோசிக்க தயங்குறார். பிஜேபியோட கூட்டணி பத்தி யாருமே பேசலையே. அவர் 2 புள்ளியில நிக்கிறாருல. ஒண்ணு வந்து கூட்டணி அப்படிங்கிறது பாஜகவோட வேண்டாம், அது நமக்கு சரியா வராதுங்கிறது ஒண்ணு. அந்த முதல் புள்ளிக்கு நான் வர்றேன். பிஜேபியோட கூட்டணி வேணும்னு சொல்றது யாரு? அதிமுகல பிஜேபி கூட்டணி வேணும்னு சொல்ற ஒரு நபரை சொல்லுங்க. நீங்க தீர்மானம் போட்டாங்களா? கோஷம் போட்டாங்களா? உண்ணாவிரதம் இருக்கிறாங்களா? எடப்பாடி வீட்டு வாசல்னு சத்தம் போட்டாங்களா? இல்லாத விஷயத்த சொல்லிட்டு நான் வேண்டான்னு சொல்லிட்டு எடப்பாடி உறுதியா இருக்கு. உங்களுக்கு யாருங்க சேர சொன்னா? இப்ப ஒண்ணு வந்து நீங்க சொல்றீங்கல்ல, யாரு கேக்குறா பாஜகவுடன் கூட்டணி வைக்க, அவர்கிட்ட கேட்டாங்களா? 2021 வச்சோம், அதற்கு பிறகு அவர் உண்மையை புரிந்து கொண்டார்னு வச்சுக்கலாமா? உள்ளுக்குள்ளேயே அவர் சில வார்த்தைகள் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் கூட சொன்னாங்க, உள்ள இருந்துகிட்டே கட்சியை கலைக்கிறதுக்கான வேலைகள்லாம் பாஜக செஞ்சிருக்கலாம். அப்ப அதுல உஷாரா இருந்துட்டு இனிமே பாஜகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர்றார். எப்ப வந்தாரு? அதுதான் அடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தல். ஜனவரி 2024 வரைக்கும் உறுதிப்பட பயணித்தவர் பிஜேபியோடு. அதை சொல்ல மறக்காதீங்க. அண்ணாமலை செஞ்ச சேட்டை தான் தொடக்க புள்ளி. அதுவே ஒரு தலைவரா அங்க நிக்கிறாருல்ல. நீங்க அண்ணாவை விமர்சனம் பண்றீங்க, ஜெயலலிதா விமர்சனம் பண்றீங்க. அதை மறைச்சிட்டு ஆனால் அரசியல் கணக்கு அப்படி போடக்கூடாதுதான் நீங்க எல்லாரும் சொல்லி காட்டுறாங்க. இப்போ பூஜ்யம் தானே, அப்படி எல்லாம் சவால் விட்டுட்டு 4 இடம் இல்ல 1 இடம் ஜெயிச்சு காமிச்சிருந்தா எடப்பாடி உறுதியை நம்ம பாராட்டலாம். அங்க காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா காரியம் தான் பெருசு. இப்ப இனிமே வரக்கூடிய தேர்தல்ல கூட, சட்டப்பேரவை தேர்தல்ல கூட பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறாருன்னு வைங்க, இதுதான் வியூகம், இதுதான் அரசியல் கணக்கு அப்படின்னு பார்த்தா, பாஜக இந்த மாதிரியான மும்மொழி விஷயம் NEP எல்லாம் கொண்டு வரும்போது எதிர்மறையா போகும். இவர் அந்த கணக்கை இவர் யோசிக்க மாட்டாரா? நான் சொல்றேன், சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வைங்கன்னு யாருமே சொல்லல. பிஜேபிக்கு அந்த என்ன இருக்குன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய கருத்தும் அதுதான். சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட யார் கூட்டணி வச்சாலும் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது, சரிதானா? ஆனா நாடாளுமன்ற தேர்தல் அப்படி அல்ல. வலிமையான பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார். மோடியா கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ராகுலான்னு சொல்ல முடியாத தேர்தல். ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி என்பது வரம், வேற வழி இல்லாதனால அது வரம். சட்டமன்ற தேர்தல் அது தண்டனை, தற்கொலைக்கு சமம். நானும் சொல்லுவேன், அதிமுக தொடர்ந்த உணர்வும் அதுதான். ஆனா கட்சியை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு அந்த கட்சி பிஜேபி ஏதாவது செஞ்சிச்சுன்னா அதை நான் வரவேற்பேன்னு நான் சொன்னேன்.